நம்ம கிருஷ்ணகிரி செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டசபை தொகுதியில் கடந்த திமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை வழங்கியதற்கு வெற்றியை பரிசாக தாருங்கள் என மதியழகன் எம்எல்ஏ தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய வேட்பாளர் மதியழகன், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக தலைவர் ஸ்டாலின் சிறப்பான ஆட்சியை தந்துள்ளார். அன்பு கரங்கள் என்ற திட்டம் மூலம் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கும் தாய் உள்ளத்தோடு உதவுகிறார். அடுத்த ஆட்சியில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்பட உள்ளது. 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்பட உள்ளது. அதில் மக்கள் தாங்கள் விரும்பும் பொருட்களை வாங்கலாம். 10 லட்சம் பேருக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் அறிவித்துள்ளார். எண்ணற்ற திட்டங்கள் வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் சொல்வதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்து காட்டியுள்ளோம் என்று மக்களிடம் சாதனைகளை எடுத்துரைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இன்றைக்கு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் ஒரு சிறந்த பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் தாய்மார்களுக்கு குறிப்பாக அனைத்து திட்டத்தையும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு உங்களுக்காக வழங்கப்பட்டு இருக்கிறது. நான் எங்கு இன்றைக்கெல்லாம் சென்ற களமெல்லாம் தாய்மார்களுடைய ஆர்ப்பரிப்பு ரொம்ப உற்சாகமாக எனக்கு இருக்கு. அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம், தலைவர் தான் முதல்வராக வரப்போறாரு, போய் சொல்லுங்க, அவர் எங்களுக்கு பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் அதை செய்து காட்டுவோன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. நிர்வாகிகளுக்கும் இவ்வளவு ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்திருந்த ஒன்றிய கழக செயலாளர், முன்னாள் இந்நாள் பஞ்சாயத்து தலைவர்கள், இதற்காக அரும்பாடுபட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும்